தேவ சமூகத்தில் அவருடைய இரத்தம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிற இரத்தம், ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நன்மையானவைகளை பேசுகிற உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் பேசுகிற இரத்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்பதை கூட வாலிபர்களாகிய நாம் நன்றாக தெரியாமல் வைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நன்றாகவே அறிந்திருக்கிறார், நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வாலிப வயதில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை நீ நன்றாகவே அறிந்திருக்கிறீர். என் வாழ்க்கையில் எது நன்மை என்பதை நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர். எது எனக்கு சரியாக இருக்கும், எது என்னுடைய வாழ்க்கைக்கு நேர்த்தியாக இருக்கும் என்று என்னை குறித்து எல்லாவற்றையும் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறவர், அவர் நிமிடந்தோறும் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிப வயதில் என்னுடைய காரியங்களை கேட்க, என்னோடு உட்கார்ந்து பேச யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்களா? வசனம் சொல்லுகிறது, அவர் காலை தோறும் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், அவர் நிமிடந்தோறும் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை என்கொயர் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை டேக் கேர் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள், என்னை நெருக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், அது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது பள்ளியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் மத்தியில் சில பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற நெருக்கமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாலிபர்களாகி நீங்க உங்க சத்தம் இந்த மாலை வேளையில உயரட்டும். கொஞ்சம் பேரா இருக்கலாம், அநேகம் பேரா இருந்தாலும் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க வாய்களை திறக்கும் பொழுது அவர் உங்களுக்காக பேச வேண்டிய இடங்களில் பேசுவார். ஆமே, நீங்க மௌனமா இருந்தீர்கள் என்றால் உங்களுக்காக அவர் பேச முடியாது, உங்களுக்காக அவர் பேச முடியாது. ஹல்லேலூயா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுக்காய் நன்மையானவைகளை பேசுகிற ஆண்டவர், எங்களுக்காய் நன்மையானவைகளை பேசுகிற ஆண்டவர், உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாய்களை சிறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யார் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இந்த வாலிப வயதில் நீங்க நினைத்தாலோ அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க குடும்பமோ நண்பர்களோ என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாலை வேளையில அவர் உங்களை நன்றாய் விசாரிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து வந்த சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் உங்களை நன்றி சொல்ல வைக்கணும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பார்க்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் என்னை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் என் மேல் நினைவா இருக்கிறார். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த
நேசரே, மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை நன்றாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை நீங்க திறந்து ஆண்டவரிடத்துல நீங்க எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் உங்களை குறித்து அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சுபாவம் என்ன, நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பக்கத்திலேயே 24 மணி நேரம் இருக்கிற உங்க குடும்பத்தினரா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், அவர்கள் அறிந்து வைப்பதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது, உங்களுடைய பலன் எப்படிப்பட்டது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட மனிதன், நீங்க எப்படிப்பட்ட சகோதரன், எப்படிப்பட்ட சகோதரி, உங்களுடைய சுபாவங்கள் என்ன, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை குறித்து நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல நீங்க மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. சில நேரத்தில் தேவனிடத்திலிருந்து மறைத்து விடலாம் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல அவர் உங்களை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பலவீனங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பலவீனமான பகுதிகளை எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை பலவானாய் நீர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறேன். எங்கெல்லாம் என்னால் செயல்பட முடியல, என்னால் எஃபிஷியண்டாக இருக்க முடியலன்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த ஆராதனை வேளையில் எங்கெல்லாம் என்னை குறித்து யாரும் நன்றாய் அறிந்து வைக்கவில்லை, என்னை யாரும் புரிந்து வைத்திருக்கவில்லை என்று நான் சோர்ந்து போயிருக்கேனோ அந்த இடத்துல எல்லாம் உங்கள் பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, என்னை உம்மை தவிர நன்றாய் அறிந்தவர் வேறு ஒருவரும் கிடையாது. என்னுடைய பள்ளியிலேயோ, என்னுடைய கல்லூரியிலேயோ, என்னுடைய குடும்பத்திலேயோ கூட ஆமாண்ட என்னை முழுமையாய் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களில் நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியா இந்த மாலை வேளையில இந்த ஆராதனை பகுதி முழுவதும் எங்களை நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல் ஷடாய், எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம்,
எண்ணில்லா நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்வின் பலன் நீர். ஒரு அருமையான வார்த்தை இந்த பாடல்ல இருக்கிறது, எந்த வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் பலனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆமென். என் வாழ்க்கையின் பலன் நீர். ஆமென். என் வாழ்க்கையில என்னுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பலனாய் இருக்க. வாலிப வயதுல உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்ப வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை வேளையில இங்க தேவ சமூகத்துல கூடியிருக்கிற நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது உற்சாகமாய் நம்ம ஆராதிக்கணும். ஆமென். எல்லா நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில பலனாயிருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில பலனாயிருக்கிறீர். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும்
கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எந்த வாழ்வின் சமாதானமே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா, எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா, எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி, யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவி, யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோம். என் வாழ்வின் பலன், என் வாழ்வின் நம்பிக்கையாய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்வின் பலன் நீர் ஆண்டவரே. என்னுடைய பலவீன சூழ்நிலைகளில், நான் நிற்க முடியாத இடங்களில் எல்லாம் அவனை என்னை நிற்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையில அர்ப்பணித்து சொல்லுவா, ஆண்டவரை நான் நிற்க முடியாத இடங்களில் எல்லாம் ஆண்டவரை என்னை நிற்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பலனில்லாத நேரங்களில் உதவிடுகிற ஆவியான வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆமென். அதில் ஒருவேளை உங்க படிப்புல உங்களால நிற்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையில உங்களால நிற்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஜெப வாழ்க்கையில என்ன சரியா நிற்க முடியல, வேத தியானத்தில் என்னால் சரியாய் நிற்க முடியல, ஊழியத்தில் என்னால் சரியாய் நிற்க முடியல, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் என்னால் சரியாய் நிற்க முடியவில்லை. என் கால்கள் சறுக்கி கொண்டே இருக்கிறது, என் கால்கள் வழுவி கொண்டே இருக்கிறது, என் பலன் இல்லாதது போல நான் உணர்கிறேன் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, என்னால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூட. ஆமென். ஹல்லேலூயா. என்னால் எதுவும் கூடாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என் வாழ்க்கையில பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து
ஆண்டவரிடத்துல பாரத்தோடு கூட தேவ சமூகத்தின் இந்த ஆராதனை வேளைகளில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர், கர்த்தர் உங்களோடு கூட இடைபெறுகிற ஆண்டவர். உங்களுடைய பெலனை கர்த்தர் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து போகிற அனுபவத்தோடு அல்ல, வந்து போகிற யாரோ அழைப்பு கொடுத்தாங்க அதனால நான் வந்து கலந்து கொண்டேன் அல்ல, கர்த்தருடைய பெலனால புதுப்பித்து கொள்ளணும். வாலிப வயது பலவீனப்பட்டு வாழ்கிற ஒரு வயது அல்ல. ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப வயது சூழ்நிலைகளை பார்த்து பலவீனப்பட்டு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமே, கர்த்தருடைய பெலனால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை. ஆமாம், இந்த வாலிப வயதில் தான் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். இந்த வாலிப வயதில் தான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை உங்களால் செயல்படுத்த முடியும். ஆமே, ஹல்லேலூயா. வாலிப வயது பலவீனப்பட்டு கூனி குறுகி குற்ற மனசாட்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமே, தேவ சமூகத்தில் அப்படியா ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த மாலை வேளையில் வந்திருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி, ஏதோ ஒரு காரியம் உங்களை கில்ட்டா ஃபீல் பண்ண வைத்து கொண்டு இருக்கிறது என்றா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எல்லாம் நான் பலவீனமாய் நான் உணர்கிறேன். ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, படிப்புல, குடும்பத்தினரோடு என்னோட இருக்கிற உறவுல, என் நண்பர்களோடு எனக்கு இருக்கிற உறவுல ஆண்டவரே நான் பலவீனமாய் உணர்கிறேன், நான் பலவீனமாய் உணர்கிறேன். ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் கேட்போமா? ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம்மை வழி நடத்துகிறதுக்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வழி நடத்துவதற்கு வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை நிற்க வைங்க. ஆண்டவரே, நான் சில நேரங்களில் பலவீனப்பட்டு விழுந்து விடுகிறேன், பலவீனத்தினால நான் சோர்ந்து போய் விடுகிறேன். இந்த வாலிப வயதில் எவ்வளோ காரியங்களை செய்யணும் நான் என் மனது நினைக்குது, ஆனால் என் மாம்சம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. எனக்குள்ள ஏதோ ஒரு சோர்வு, எனக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்னை அதையெல்லாம் செய்ய முடியாதபடி என்னை பின்னோக்கி தள்ளி கொண்டே இருக்கிறதா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாருங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று தேவ சமூகத்துல ஆவியானவரை பார்த்து வாஞ்சியோடு கேளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற லக்குகளை, நீர் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவரை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மறைவா இருக்கலாம், உங்க கண்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்னை குறித்து என்று மறைவா இருக்கலாம். தேவ சமூகத்துல ஒரு திறந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சில நேரம் நம்மை குறித்து எனக்கு இதுதான் சரியா வரும், எனக்கு இந்த எதிர்காலம் தான் சிறந்தது, எனக்கு இந்த பாதை தான் சிறந்தது என்று நம்மை குறித்து நாமளே நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம் மனதில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டிய ஒரு காரியம், என்னை காட்டிலும் என்னை குறித்து என் ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. போன வருஷம் நீங்க எப்படி நடந்தீங்க, இந்த வருஷத்துல நீங்க எப்படி இருக்கீங்க, நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க என்று எல்லாவற்றையும் உங்களை குறித்து ஆண்டவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார், நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இந்த வேளையில ஆண்டவர், எங்களை குறித்து நீர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லா
எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில நன்மைக்காய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் வாழ்க்கையில உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒரு திறந்த மனதோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். வாலிப வயதுல உங்களை நீங்களே பூட்டி வைத்துக் கொள்ளாதீங்க. தேவ சமூகத்துல வெளிப்படையாய் உங்கள் இருதயங்களை திறந்து, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எது செய்தாலும் என் வாழ்க்கையில் நன்மைக்கென்றே செய்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் நீ நன்மைக்கென்றே செய்வீர். ஆண்டவரே, ஒரு பொழுதும் அவர் உங்களை குறித்து தீமை நினைக்கிறதல்ல. ஹல்லேலூயா. அவர் தீமையை நினைக்கிற ஆண்டவர் அல்ல. என்னை குறித்து என்னை காட்டிலும் என் பெற்றோரை காட்டிலும் எனக்கு எது சிறந்தது என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். திறந்த மனதோடு கூட உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை அடக்கி கொள்ளாதீங்க, உங்களை பூட்டி வைக்காதீங்க. தேவ சமூகத்துக்குள்ள ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பார்த்து அநேகர் நீ என்ன செய்ய போறேன்னு கேள்வி கேட்கிறாங்க. எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியல ஆண்டவரே, ஆனாலும் உங்க கரத்துல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, ஒருவேளை படிச்சு முடிச்சு நீ என்ன செய்ய போற, உன் படிப்புல அடுத்து நீ என்ன செய்ய போற, என்னவாய் நீ மாற போறன்னு அநேக கேள்விகள் என்னை நோக்கி இருக்கு. ஆனா எதுவும் எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தெரிந்ததெல்லாம் தேவ சித்தத்திற்கு என்ன முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை குறித்து வைத்திருக்கிற காரியங்களுக்கு என்னை நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் வைத்திருக்கிற பரம திட்டங்களுக்கு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற உலகத்துக்கான திட்டம் மாத்திரம் உங்க மேல இல்லை, ஆவிக்குரிய திட்டங்களையும் பரம திட்டங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற காரியங்களை நோக்கி, நீர் வைத்திருக்கிற லக்குகளை நோக்கி நான் ஓட உதவி செய்யுங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை காட்டிலும் நல்ல இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். உங்களுடைய திட்டங்களை காட்டிலும் மனுஷருடைய ஆலோசனைகளை காட்டிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு திறந்த மனதோடு ஒப்பு கொடுக்கும் போது நீங்க நினைச்ச வாழ்க்கையை காட்டிலும் கர்த்தர் நல்ல இடத்துல உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் குடும்பத்திலையும் உங்க வேலையிலையும் உங்க படிப்பிலையும் அவர் நல்ல இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்க ஓடுகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கி நாங்க ஓடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை, கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களை நோக்கி நாங்க ஓடுகிறோம். ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்க நன்றி செலுத்த கரங்களை ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் வாழ்க்கையில் என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே,
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எல்லாரும் எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். மீண்டும் ஒரு முறை. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல அப்பா நியமித்த பாதைகளில் நான் ஓட வேண்டும். இந்த வாலிப வயதுல ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்காக அவர் ஒரு ரோடு வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு பாதையை போட்டு என் வாழ்க்கையில இந்த வழியில நான் செல்லணும்னு அவர் வைத்திருக்கிறார். அந்த பாதையில நான் ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். என்னை பின்னோக்கி இழுக்கிற காரியங்கள் இருக்கலாம், வேற பாதைக்கு வழி விலகி வைக்கிற பல காரியங்கள் என் வாழ்க்கையில வரலாம். ஆனா உண்மை என் கண் முன்பாக வைத்து நான் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல வாஞ்சியோடு கேளுங்க. கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய திட்டங்களின் படி அல்ல ஆண்டவரே, என்னுடைய தீர்மானங்களின் படி அல்ல, கர்த்தர் எனக்கு முன்பாக போட்டு வைத்திருக்கிற அந்த பாதையில நான் ஓட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உலக வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், என் குடும்ப உறவா இருக்கலாம், என் எதிர்காலமா இருக்கலாம். கர்த்தர் எனக்கு முன்பாக என்ன பாதையை போட்டு வைத்திருக்கிறாரோ, என்ன படிப்பை வைத்திருக்கிறாரோ, என்ன ப்ரொஃபஷனை வைத்திருக்கிறாரோ அதிலே நான் ஓட வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்க கண்மண் முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. உலகத்தை அல்ல, எங்களுடைய சொந்த ஞானத்தை அல்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஆலோசனைகள் அல்ல, உலகத்தில் நாங்கள் பார்க்கிற வழிகளை அல்ல ஆண்டவரே, உம்மை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதை அவர் விரும்புகிறார். நீங்கள் போகிற பாதையை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்பதை அவர் விரும்புகிறார். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் கர்த்தர் விருப்பத்தின்படி இருக்கணும் என்பதை அவர் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, ஏசையா உம்மை தான் எங்கள் கண்கள் முன்பாக நாங்கள் நிறுத்தியுள்ளோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் விருப்பத்தை செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யணும், உம்முடைய விருப்பத்தை செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும். கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஏசை மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா. எல்லாரும் சொல்லுவோமா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லாரும் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரை, இந்த நாளில் உம்மை எங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில ஓட, கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்துல திட்டத்துல நிலை நின்று ஓட உம்மை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு முறை கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல
ஆண்டவரே எங்க கண்கள் முன்பாக நிறுத்தி வைக்கிறோம். உங்க இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படுத்தணும்னு விரும்புறீங்களோ தேவனிடத்துல வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு முன்பாக என்ன சவால்கள் இருக்கிறதோ அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற பாதையில ஓட முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை எல்லாம் உங்க பாதத்துல இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்தி ஆமாண்ட உம்மை முன்பாக வைத்து ஒரு ஜெயமான வாழ்க்கை ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பைபிளை இப்படி எடுத்து காமிங்க பார்க்கலாம். இப்படி காமிங்க, நல்லா நல்லா இப்படி தூக்கி காமிங்க. ஓகே, குட். இப்போ நீங்கள் எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் திறக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம், சரிங்களா? ஏற்கனவே அந்த வசனத்தை பற்றி சொல்லப்பட்டது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ரைட். இன்னைக்கு நான் வந்து டாபிக் வந்து என்னன்னா சக்சஸ், வெற்றி, ஜெயம். எத்தனை பேருக்கு வெற்றி, ஜெயம் அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தை தான், வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், ஒரே அர்த்தம் தான். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது? நான் ஜெயிக்கணும்னு ஆசை உள்ளவங்கலாம் கொஞ்சம் கை வைத்து காமிங்க. ஜெயிக்கணும்னு ஆசை உள்ளவங்க கை வைத்து காமிங்க. ரைட். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்றதை நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல இந்த இடத்துல 2 காரியம் வருது. குதிரை அப்படிங்கிறது யாரை குறிக்குது? குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரைன்றது யாரை குறிக்குது இந்த இடத்துல? எத்தனை பேர் நம்மளை குறிக்குதுன்னு சொல்றீங்க? குதிரை யுத்த நாளுக்குன்றது இங்க ஒரு ஓமானமா சொல்லப்பட்டு, குதிரைன்றது யாரை குறிக்குது? இங்க நம்ம குறிக்குது, சரியா? நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியம் சொல்லுது, ஆயத்தம்ன்ற ஒரு வார்த்தை அங்க வருது. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஜெயமோ. அப்ப ஜெயத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்குது? ஆயத்தத்துக்கும் தொடர்பு இருக்குது. எனக்கு தேவன் நான் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் இருக்குது. ஸோ தேவன் எனக்கு ஒன்றை தரும்படி விரும்புகிறாரு. தேவன் எதை தரும்படி விரும்புகிறாரு? தேவன் எதை தரும்படி இந்த வசனத்தின்படி விரும்புகிறாரு? எத்தனை பேர் ஜெயத்தை தேவன் தரும்படி விரும்புகிறாருன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, தேவன் உனக்கு ஜெயத்தை தரும்படி விரும்புகிறார். சொல்லுங்க, தேவன் உனக்கு ஜெயத்தை, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கும்படி விரும்புகிறார். கவனிங்க, என்ன கவனிங்க, நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி விரும்புகிறார். இப்போ இது என்னது? இது ஒரு செய்தி. இந்த செய்தி வரும்பொழுது என்ன வரணும்? ஆக்சுவலா எனக்கு தேவன் ஜெயம் கொடுக்க விரும்புகிறான்றது ஒரு உங்களை தூக்கில் போட போறார் தேவன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருத்தம் வரணும், பயம் வரணும். ஆனா இப்ப என்ன செய்தி வருது? தேவன் ஜெயத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார் அப்படின் போது என்ன வரணும் உங்களுக்குள்ள? சந்தோஷம் அந்த மாதிரி தெரியல, வந்துச்சுன்னா கை தட்டி இருப்பீங்களா நீங்க? தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி விரும்புகிறாரு. ஒரு தடவை சொல்லுங்களேன், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம ஜெயத்தை பற்றி சில காரியத்தை நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது யூஸ் ஆகும், சரியா? முதல்ல ஜெயம்னா என்ன, வெற்றினா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஃபினிஷன், சரியா? ஐ திங்க் உங்கள் கையில் வந்து இப்போ ஒரு கார்டு கொடுத்தாங்களா? எத்தனை பேர் கையில் கார்டு வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கார்டு சீக்கிரமாக கொடுங்க. உண்மையான வெற்றி நீங்கள் தேவனின் இலக்குகளையும் கனவுகளையும் அடைவதே. 2வது, சவதரிக்கும் சிந்தனையை விட்டு உள்ளான மனுஷன் சிறக்க செயல்படு. ட்ரூ சக்சஸ் இது. அச்சீவிங் த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் காட். ஒர்க் ஆன் பீயிங், நாட் ஆன் ஹேவிங். ரைட். இதை வாசிக்கும் போது என்ன செய்தி உங்களுக்கு வருது? அச்சீவிங் த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் whom? காட். அதுதான் இங்க இதுல சிறப்பு. கொஞ்சம் அப்படி இப்படி வச்சு சொல்லுங்க, தேவன், சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேவன் தேவன் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு? கனவு வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? அது திரும்பி அது அங்க அதில் இருக்கிறத அப்படியே வாசிப்போம். சொல்லுங்க, என்னை குறித்து, சொல்லுங்க, என்னை குறித்து தேவன் இலக்குகளையும் கனவுகளையும்
வைத்திருக்கிறார். இது என்ன விதத்தில் உங்களுக்குள்ள செயல்பட்டுச்சுன்னு தெரியல. நான் இதை வாசிக்கும் போது எனக்குள்ள ஐ திங்க் என்னை விட நீங்களாம் பல வயது சின்னதுங்க. என்னை சொன்னீங்கன்னா இப்போ நான் குதிப்பேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது எனக்கு. யார் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறா? தேவன் 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 அவர் என்னை பற்றி ஒரு இலக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் என்னை நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். உங்களை கூட நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியுது யாருக்கு தெரியலன்றது முக்கியம் இல்லை. யார் என்னை பற்றி ஒரு இலக்கு வச்சிருக்கிறா? தேவன் என் வாழ்க்கை குறித்து ஒரு கனவு வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி மகிழ்ச்சியா இருக்குது? மகிழ்ச்சியா இருக்குதா? ஒரு நிமிஷம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை குறித்து நீங்க இலக்குகளையும் கனவுகளையும் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை உணரலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் எனக்கென்று தேவன் கனவுகளை இலக்குகளை வைத்திருக்கிறார் என்று உணரலைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, பிறந்த உடனே ஒரு குழந்தையை பார்க்குறோம். எப்பயுமே பிறந்த குழந்தையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் எந்த குழந்தையும், சரியா? ஆனால் அந்த குழந்தை ஒரு 20 வயசுல இல்லாட்டி 16 வயசுல, ஏன் இப்போ 17 வயசு 14 வயசு, அதில் கூட அந்த சில குழந்தைங்க வளர்ந்து அந்த 14 வயசுல இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா போஸ்கோ சட்டத்தில். போஸ்கோ சட்டம் என்னன்னு தெரியுமா? போஸ்கோ சட்டம் என்னது? போஸ்கோ சட்டம்னு ஒன்று அடிக்கடி போடுறானே, என்னது போஸ்கோ சட்டம்னா? செக்ஷுவல் சின்ஸ், சரியா? அதில் ஈடுபடுறவங்கள இப்போ போஸ்கோன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதில் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுதான் அந்த குழந்தை பிறக்கும் போது, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் அந்த குழந்தையை பற்றி வச்சிருந்த இலக்கா, நோக்கமா? இல்லை. அப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த குழந்தை எதனால அதை செஞ்சிச்சு அப்படின்னா, தேவன் தனக்கு வச்சிருக்கிற இலக்கையும் அறியல. குட், கொஞ்சம் கை தட்டுங்க, நல்ல ஆன்சர் சொன்னாப்ல. அறியல. பக்கத்தில் உங்களை பார்த்து இப்படி கை நீட்டி சொல்லுங்க, உன்னை பத்தி சொல்லுங்க. இப்படி சொல்லுங்களேன், கை நீட்டி. உன்னை பத்தி தேவன் வச்சிருக்கிற கனவும் இலக்கும் என்ன என்று உனக்கு நேர கண்ணை பார்த்து கேட்கணும். தெரியுமா உனக்கு? நான் ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, ஈரோட்டில் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு +2 படிக்கிற ஒரு பாயை ஒரு பையனை ட்ரெயினில் ஏற்றி விட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல, ஏன்னா சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கிறேன், தயவுசெய்து அவன் சின்ன பிள்ளை தூங்கிடுவான், நீங்கள் அவனை என்ன செய்யுங்க, கொஞ்சம் எழுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். நான் அந்த தம்பியோட பேசிகிட்டே வந்தேன். பேசிகிட்டே வரும்போது ரொம்ப விசேஷமான ஆளுங்கள்லாம் யார்ப்பா அப்படின்னு கேட்டால் அவர் நிறைய பேரோட சொன்னார். நான் சொன்னேன், அவங்களாம் இருக்கட்டும், நீ ரொம்ப விசேஷமான ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இப்படி நீங்கள் என்ன விசேஷமான ஆளுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். சரி, இப்போ பாருங்க, தாஜ்மஹால் விசேஷமானதா? உலகத்தில் தாஜ்மஹால் ஒரு உலக அற்புதத்தில் ஒன்றா இருக்குது இல்லையா? தாஜ்மஹால் விசேஷமானதா இல்லையா? ஒவ்வொரு தெருவிலையும் தாஜ்மஹால் இருக்குன்னா அது விசேஷமாக இருந்திருக்குமா? ஒன்றே ஒன்று இருக்கனால தான் அது விசேஷமானது, ரைட்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்றே ஒன்று இருக்குன்னா, யூனிக்காக இருக்குதுன்னா அது விசேஷமானது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ரொம்ப யூனிக்கான ஆளுன்ட்டு? இப்படி காமிங்களேன், பக்கத்தில் இருக்கவங்கிட்ட இப்படி காமிங்க. தம்பி பின்னாடி இருக்கிறது ராஜா, எதுக்கு காமிக்க சொல்கிறேன்? ஹலோ, இது என்னது? இது தம்ஸ்அப் நினச்சிக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? ரேகை இருக்குதா? பக்கத்தில் சொல்லுங்க, இப்படி காமிச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி டிசைன் யார்ட்டுமே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒரு டிசைன், ஓ இந்த டிசைன் யார்ட்டுமே இல்லை, இந்த டிசைன் யார்கிட்டயுமே இல்லை. இதை நீங்க உள் வாங்கினீங்கன்னா நீங்க விளையாட்டு பிள்ளையா இருக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் யூனிக், ஸ்பெஷல். நல்லா கவனிங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா பாஸ்போர்ட்டோ இதெல்லாம் நடக்கும்போதே ஃபேஸ் ரெகக்னிஷனில் கரெக்டாக பிடிச்சிடுறான், சரிங்களா? அவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை
சரி, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. அப்போனா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் போது எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிசைனை போட்டு என் கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா விளையாட்டு பிள்ளையாக இருக்க முடியாது. உங்களுக்குன்னு தேவன் ஒரு ஸ்பெஷல் டிசைன் போட்டு உங்களை உருவாக்கி இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஸோ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்களை உருவாக்கும் போதே உங்களை கொண்டு இந்த பூமிக்குள்ள ஒரு பர்டிகுலர் செயலை செய்யும்படி விரும்புகிறார். இதை நீங்கள் இந்த சின்ன வயசில் உள்வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக அதை நோக்கி போகும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் ஏஜ் தான் யார்? தாவீது. சரியா? ஒரு பெரிய கோலியாத்தே கொண்டுட்டான். சரியா? உங்களை மாதிரி சின்ன வயசு தான் ஒரு பெரிய ராஜாவுக்கு அட்வைசரா மாறிட்டான். அட்வைசரா மாறிட்டான். உங்களை மாதிரி வாலிபன் தான். ஆனால் தானியேல் 10 மடங்கு சமத்தனா இருந்தான். அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் கொல்லப்படாமல் இவன் ஜெபத்தின் மூலமாக பாதுகாத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வாலிப வயசில் உங்களால் பிறருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெரிய இம்பேக்டை உண்டாக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல உள்ள என்ன வாங்கணும்? நான் யார்? எனக்குன்னு தேவன் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு இலக்கையும் கனவையும் அவர் வைத்திருக்கிறார். உண்மையாக அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா 2 கையை உயர்த்தி, தகப்பனே அந்த இலக்கும் அந்த கனவையும் நான் அடையணும் அப்படின்னு 1 நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். கையை உயர்த்தி. நீங்கள் கண்ணை மூடணும் கூட அவசியம் இல்லை. 2 கை. நீங்கள் கையை எதுக்கு உயர்த்த சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் சித்தத்தில் தேவ சித்தத்தோடு உங்கள் சித்தத்தை இணைக்கிறீங்க. இணைக்கிற ஒவ்வொருத்தரும் கை உயர்த்துங்களேன். நான் கை உயர்த்த சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. கை உயர்த்து, கூச்சப்பட வேண்டாம். கை உயர்த்தி சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய இலக்கோடும் கனவோடும் என் வாழ்வு இணைக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இப்போ முதல்ல வெற்றி என்பது சாத்தியமா? எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? ஒருவேளை இப்படி கேட்கலாம், எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால், எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாரும் எடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஆனால் எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? சரி, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரியா? எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இட்ஸ் a truth statement. அப்படின்னு அர்த்தம், ஜெயிக்கலாம். ஒருவேளை ஜெயிக்கும், பல ஜெயிக்கலாம். நோ, தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும். அப்படின்னு அர்த்தம், தோல்வியே இல்லைன்னு அர்த்தம். தோல்வியே எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் ஃபுட்பால் டீம் எடுத்துக்கோங்களேன். யூரோப்பில் எத்தனையோ நல்ல ஃபுட்பால் டீம் இருக்குது. யாருக்கு ஃபுட்பால் பிடிக்கும்? ஃபுட்பாலில் யார் நல்ல பிளேயர் யாராவது சொல்லுங்களேன் பேர். பிரேசில் டீமில் யார் இருக்கிறா? நேமா பிடிக்குமா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? அர்ஜென்டினா டீமில் யார் இருந்தா? மரடோனா இருந்தார். ரைட், கவனிங்க. நான் என்ன எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, அவங்க அந்த டீமில் இருக்கிறனாலேயே அந்த டீம் எல்லா முறையும் ஜெயிச்சிருக்குதா? இல்லை, சில முறையும் தோற்றுருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவனால் பிறந்த ஒருவன் ஒரு முறையும் என்ன செய்ய மாட்டான், ஒரு முறையும் தோற்க மாட்டான். இதுதான் செய்தி. இந்த செய்திக்குள்ள இந்த செய்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை கொடுக்குது? நான் நம்பிக்கை கொடுக்குதா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேளுங்களேன், நீ தேவனால் பிறந்திருக்கிறேன்னு கேளுங்களேன். நீ தேவனால் கிறிஸ்தவனா இருக்கியான்னு கேட்காதீங்க. கிறிஸ்தவனா இருக்கிறது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவன் என்றால் யாரு? மறுபடியும் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். ரைட், ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஹல்லேலூயா. யார் யாரோட சாட்சி கொடுக்கிறார்? ஆவியானவர் எதோட சாட்சி கொடுக்கிறார்? நம்முடைய ஆவியோட. ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குது?
ஆவி என்ற ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குள்ள யார் வாசம் பண்றா? அந்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ யாரு? என் பிள்ளைன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்குது? அந்த சாட்சி இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் ஒருபோதும் தோக்க மாட்டேன். ஏன்னா நான் யாரால பிறந்திருக்கிறேன்? தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதோட சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது. 5 நாள்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்தது என்னது? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கணும். அப்ப நமக்கு என்ன வேணும்? தேவனால் பிறந்திருக்கணும். அடுத்து நமக்கு என்ன வேணும்? எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்லா கைவத்தி காமிங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அதை சொல்றேன்னா, இதை விட அடையக்கூடிய டைட்டில் வேற ஒண்ணுமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற டைட்டிலை விட உலகத்தில் பெரிய டைட்டில் வேற ஒண்ணுமே இல்லை. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அடுத்து சொல்றார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஸோ இன்னைக்கு வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? 2 காரியத்தை தான் சொல்ல போறேன். அதுல ஒன்று வந்து விசுவாசம். அதை பத்தி 2வது பேசுறேன். அதுக்கு முன்னாடி வெற்றி பெறணும்னா நமக்கு ஒன்று வேணும். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த 2 காரியத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பெரிய செய்தியாக கொடுக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்குது. தேவையானது இன்னைக்கு முதலாவது உங்களுக்கு தரும்படியாக நான் விரும்புகிறேன். ரைட், எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசி. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. சரி, இந்த வசனத்தை நான் எடுத்ததனுடைய நோக்கம் வந்து பாவத்தை பற்றி பேசுறதுக்காக அல்ல, வெற்றியை பற்றி பேசுறதுக்காக. இந்த இடத்துல ஒரு காரியம் வருது, மனதின் பிரமாணம் வருதா? பார்த்தீங்களா? பாருங்களேன், உங்கள் பைபிளை பாருங்க. பைபிள் வந்து ரசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். மனதின் பிரமாணம் வருதா? மனம்ன்றது எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது மனம் என்பது? மனம் எத்தனை பேருக்கு எனக்கு மனம் இருக்குதுன்னு சொல்றீங்க? மனம் என்று ஒன்று இருக்குதா? மைண்டுன்னு ஒன்று இருக்குதா? ரைட். இந்த மனதில் என்ன செய்யறோம்? ஒரு காரியத்தை வேணும்னு விரும்புகிறோம், நினைக்கிறோம். வேணும் வேணும் வேணும், எனக்கு வேணும் வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இது வேணும் வேணும். சரியா? என்ன இங்கே அவர் நினைக்கிறார்னா, அதுக்கு முன்னாடி வசனத்தில் 15ஆம் வசனத்தில் அவர் ஒரு நினைக்கிறார். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல். ரைட். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நல்லா படிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆவல் இருக்குதா? ஆனால் செய்ய முடியுதா? முடியலாம். சில நேரத்தில் என்ன வருது? நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. நான் விரும்புகிறதை செய்யாமல். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கிளிங் ஏதாவது டிக்னு ஒரு சத்தம் வருது. உடனே வாட்ஸ்அப் டக்குன்னு இங்கே படிச்சுட்டு இருந்தது போய் அங்கே போ. சிரிக்கிறது பார்த்தா உண்மைன்னு நினைக்குது. நம்முடைய கவன சிதைவு ஏற்பட்டு இருக்குது. நான் இன்னைக்குள்ள இந்த பாடத்தை படிச்சு முடிச்சிடணும் முடியல. நான் விரும்புறதை செய்யாமல் எதை செய்கிறேன்? ஆனால் ஐயோ, இனிமேல் நான் நாளையிலிருந்து ஒழுங்கா படிப்பேன். இதுக்கு பேர் என்னன்னா மனதின் பிரமாணம். நான் எப்படியாவது செஞ்சிருவேன், நான் எப்படியாவது செய்யணும். இதுக்கு பேர் என்னது? மனதின் பிரமாணம். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, சைக்காலஜியில் சொன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்ன கான்ஃபிடன்ஸ்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்படி கையாட்டி சொல்லுங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15:5. யோவான் 15:5 வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். எல்லாம் வசனம் வந்துருச்சு, சேர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றார் ஆண்டவரே?
Don't have self-confidence, but have God confidence. ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறேன், ஆங்கிலத்தில் சொல்றேன், தமிழில் சொல்றேன். ஒன்று சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னால் முடியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும்? காட் கான்ஃபிடன்ஸ் என்ன அர்த்தம்? என்னால் முடியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனை கொண்டு என்னால் செய்ய முடியும். பவுல் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்ப அவர் யார் மேல சார்ந்திருக்கிறாரு? தேவன் மேல சார்ந்திருக்கிறார். சோ நல்லா கவனிங்க, அது பாவத்தை மேற்கொள்றதா இருக்கலாம், எந்த மேட்டரா இருக்கலாம், எதனால இருக்கலாம். எதுல நீங்க ஜெயிக்க விரும்புறீங்களோ உங்க சுய முயற்சியை நீங்க நிறுத்தாத வரைக்கும் உங்களால வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட என்ன பேச விரும்புறாரு? நீ ஜெயிக்கணும். என்னால் நீ பிறந்ததுனால நீ ஜெயிக்க முடியும், நிச்சயமா ஜெயிக்க முடியும். என்னால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நீ எதை விட்டு வெளியே வா? உன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை விட்டு வெளியே வந்துட்டு கையை உயர்த்தி என்ற சொல்லு, உங்களால் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கு வழிபடுறோம்? தேவனுக்கு வழிபடுகிறோம். சரி, என்னுடைய கேள்வி, தேவனால் எல்லாம் கொடுமா? தேவனால் எல்லாம் கொடுமா? தேவனால் எல்லாம் கொடுமா? ரைட். இப்ப நீங்க தேவனை சார்ந்திருக்கும் போது தேவன் யாரா இங்க இருக்கிறார்? வசனத்துல மெய்யான திராட்சை செடி. நீங்கள் யாரு? கொடி. கொடியில தான் பழம் உருவாகுது. கொடியில தான் பழம் உருவாகுது. செடியோட அந்த கொடி என்ன செஞ்சிருக்கணும்? ஒட்டிட்டு இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நானே செடி இல்லாமல் என்னால் பழங்களை உருவாக்க முடியும். இல்லை, செடி இல்லாமல் கொடியில் பழம் உருவாகாது. தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரகசியத்தை விட்டு நீங்க அன்பான பிள்ளைகளை இந்த வயசுல கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யாரை சார ஆரம்பிச்சிருவீங்க? தேவன். தேவனை சாரும்போது அவரோட என்ன செய்றீங்க? இணைகிறீங்க. சாரம் எங்கிருந்து வருது? செடிக்குள்ளேருந்து கொடிக்கு வரும். சாரம் எங்கிருந்து உரியுது? அது நிலத்திலிருந்து அது உறிஞ்சி கொடிக்குள்ள அந்த சாரை அனுப்புற அந்த வேலையை தேவன் செய்கிறார். உங்களுக்குள் எபிலிட்டியை தர்றாரு. எத்தனை பேர் தேவன் நம்மளுக்கு எபிலிட்டி தர்றாருன்னு சொல்றீங்க? தந்தாரா? வேதத்துல இருந்து யாராவது சொல்லுங்களேன், தேவன் இவனுக்கு இந்த எபிலிட்டி கொடுத்தாரு. வேதத்துல சொல்லுங்களேன். எபிலிட்டி, பலருக்கு எபிலிட்டி கொடுத்துருக்கிறார். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஞானத்தை கேட்கும் போது ஞானத்தை கொடுத்தாரா? ரைட், குட். அடுத்தது சொப்பனங்களை விவரிக்கத்தக்கதான எபிலிட்டியை கொடுத்தாரா? இப்படி சொல்லிட்டே போலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யார்கிட்ட வருது? உங்களுக்குள் அதை தருவார். நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த எபிலிட்டி வரும். இங்க உட்கார்ந்துருக்கிற சிலருக்கு ஞாபகம் மறதி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், படிச்ச மறந்துறேன் நான். ஆனா தேவன் உங்களுக்கு எபிலிட்டி தருவார். எபிலிட்டி கொடுத்தாருன்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் அதை உங்களுக்கு தருவார். அது மட்டும் இல்ல, தேவனால் என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷத்துல ஒரு ஆளை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனையில் உயர்த்த முடியுமா? சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஒருத்தனாரா? யார? யோசேப்பை உயர்த்தினாரா? ஆடு மேய்ச்சிருந்த ஒரு ஆளை ஒரே எங்க கொண்டு போயிட்டாரு? ராஜாவின் மருமகன் ஆக்கி தேசத்துக்கே அவனை ராஜா வைக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் உங்கள் வாழ்க்கையில பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு தேவன் உருவாக்க முடியும். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவனால் உங்களுக்கு உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் கைதட்டி அவரை பாராட்டுங்களேன். இந்த அனிதான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? எதனால இருந்தாங்க? நீட் எக்ஸாம். அவங்களுக்கு அப்ப என்ன இல்லை? யார் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை? தேவன் மேல நம்பிக்கை இருந்தால் அந்த மாதிரி நம்ம தீர்மானத்துக்கு போகலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் என்னை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார்? ஒரே நிமிஷத்தில் குப்பையிலிருந்து உங்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, அவர் தான் நம்ம அப்பான்னு சொல்லுங்களேன்.
சொல்லுங்களேன். அவர் தான் நமக்கு அப்பா, குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அதனால தான் நான் சொன்னேன், கான்ஃபிடன்ஸ் யார் மேலே வைக்கணும்? தேவன் மேலே வைக்கணும். ரைட். எனக்கு தெரியல, இங்கே இருக்கிற நான் சும்மா கேட்குறேன், நீங்கள் விளையாட்டுக்காக கேட்கல, சீரியஸாக கேட்குறேன். யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இருக்குதா? எனக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இருக்குது. நல்லா ஊற்றுங்கம்மா கையை. ரைட், ஓகே, நல்லா ஊற்றுங்க. ரைட், டாக்டர் ஆகணும் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க டாக்டர் ஆகி எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? நிறைய பேருக்கு உலகத்தில் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது. ஆனால் தேவன் ஒரு டாக்டர் நிறைய பேருக்கு டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் எதுனா ஒரு விதத்தில் நம்ம சர்வீஸ் மைண்டோட சொல்லலாம். ஆனால் அநேகருக்கு எதனால அது மேலே நாட்டம் இருக்குது? டப்பு, பணம், புகழ். அதனால நான் இதாகிடக்கூடாது, இதாகணும். உனக்கு அதில் திறமையே இல்லாட்டி கூட இதாகிடணும், எப்படியாவது ஆயிடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உங்களை விசேஷமான நோக்கத்தோட படைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்கான திறமையை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப முதல்ல நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அதை முன்னாடி வச்சுக்கணும். அதை நான் அடையணும்னா அதுக்கு ஒருவேளை என்னுடைய வேலையோ என்னுடைய படிப்போ அதை அடைவதற்கு எனக்கு ஒரு டூலா பயன்படலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை அந்த நிலையை நான் அடைவதற்கு எனக்கு நான் படிக்கணும்னா என் குடும்பத்தை பார்க்குறேன், ஐயோ என்னை படிக்க வைக்க முடியாது, பணம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் காட் கான்ஃபிடன்ஸோடு இருந்தால் தேவன் உங்களுக்காக வழிகளை இயற்கைக்கு மேலாக உண்டாக்கி அதை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால உங்களுக்கு முன்னாடி தேவனுடைய கனவுகளை பற்றி நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சந்தேகமே தேவையில்லை. தேவன் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க, அதற்கான திறமைகளை கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. சரியா? ரைட். இது முதல்ல வச்சுக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எதை விட்டுருன்னு சொன்னேன்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட்டுட்டு எதை வச்சுக்கணும்? காட் கான்ஃபிடன்ஸை உள்ள கொண்டு வரணும். நம்பர் 1. அடுத்தது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அடுத்து நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஒரு முறை. விசுவாசம். விசுவாசம்னா என்னது? சுருக்கமாக இன்னைக்கு சொல்கிறேன், எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:1 டெஃபினிஷன் அங்கே கொடுத்துருக்குது. எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். ரைட். ஆங்கில வேதாந்தத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஒரு வேர்டு வருது. என்ன வேர்டு? சப்ஸ்டன்ஸ். கேஜேவியில் வாசினா சப்ஸ்டன்ஸ். அதனுடைய டிரான்ஸ்லேஷன் எனக்கு கொஞ்சம் கவனிங்க, நான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். சப்ஸ்டான்ஷியேட். சப்ஸ்டன்ஸ்ன்ற வேர்டை ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் சப்ஸ்டான்ஷியேட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்ஸ்டான்ஷியேட்னா என்னது? சப்ஸ்டான்ஷியேட். ரைட். இப்போ அதை நான் விலைக்கு சொல்கிறேனே, தம்பி வாங்களேன், ஃப்ரண்ட்டில் வாங்க. இப்போ பாருங்க, இவர்கிட்ட என்ன செய்யணும்னு பாருங்க. இது என்னது? இது பெண்ணு சார். பெண். ஓகே. கண்ணை மூடுங்க. நல்லா கண்ணை திறக்கவே கூடாது. நல்லா மூடுங்க, திறக்கக்கூடாது. ரைட்டா? இது என்ன? ரைட். இப்போ முதல்ல அவர் கரெக்டாக பெண்ணுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அதை ரெண்டாவது ஏன் சொல்ல முடியல? பார்க்கல. ஆனால் இது பொருள் இருந்துச்சா? நான் சும்மா இப்படி இது என்னன்னு சொல்லு அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா, உண்மையிலே ஒரு பொருளை காமிச்சேன் இல்லையா? காமிச்சு தானே இது என்னன்னு கேட்டேன். அவரால் ஏன் சொல்ல முடியல? பார்க்கல. ரைட்டா? ரைட், தேங்க்யூ. உட்காருங்க. அப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இருக்குதுன்னா என்ன வேணும்? எனக்கு பார்வை வேணும். எஸ் ஆர் நோ? ஒரு இனிய இசையை இசைக்கும் பொழுது அது இனிமையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா எனக்கு என்ன வேணும்? காது இருந்தால் தான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? கண் இல்லைன்னா சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது, உன்னை அழகாக ரசிக்க முடியாது. காது இல்லைன்னா இனிமையான இசையை என்னால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. இது இருக்குது. நீங்கள் நல்ல இசை வாசிட்டு இருக்கும்போது ஒரு செவிடனை கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்பாங்க, வாசிக்கிறார் பாரு, எவ்வளோ அருமையா இருக்கு பாரு இந்த இசை. ஏன்னா அவனால் என்ன செய்ய முடியல? சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல.
சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல. அதே மாதிரி தேவன் சொல்லியிருக்கிற எதையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபெய்த் வேணும். என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். அப்போ இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு வசனத்தை அதுக்கு உதாரணம் சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். எடுத்து வாசிங்களேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமாக வாசிங்க. எபேசியர் 1:3. ஸ்தோத்திரம். நம்மை ஓகே ரைட். எத்தனை பேர் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்க? நான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன்லாம் கை வைத்து காமிங்க. ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்து காமிங்க. நல்லா ரைட்டா? இந்த வசனத்தை வாசித்த பிறகு இப்போ ஜெபிக்க போகிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? ஹலோ சொல்லுங்க கொஞ்சம் கிராமர். அப்ப நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கணும்? சொல்லுங்க, உங்களை பத்தி என்ன நினைக்கணும்? ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல. வேதம் சொல்லுது உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்றாரு. நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருந்தா நீங்க உங்களை பத்தி எப்படி நினைப்பீங்க? இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எத்தனை பேர் சொல்றீங்களா சொல்லலையா? சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியுதா? முடிஞ்ச வாயை திறந்து சொல்லுங்களேன் கையை வைத்தி. சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சோ இதுதான் என்னது? ஃபெய்த் ஆபரேஷன். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயோ என் மேல இரக்கமா இருங்க, எப்படியாவது கண்ணை பாருங்க, இரக்கம். யூ ஆர் நாட் சப்ஸ்டான்ஷியேட். யூ ஆர், நீ குருடன். அங்க இருக்குது. ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கறது எவ்வளவு மடமை. ஏனென்றால் நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல. அப்ப வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுதோ அப்படியே நான் என்னை பத்தி நினைக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, கையில வேதத்தை பொறுத்து எடுங்க. வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை வாயை தந்து சொல்லிட்டே இருக்கணும். வேதம் என்ன சொல்லுதோ அது அப்படிதான் நான் இருக்கிறேன். நான் அடிக்கடி சில நேரம் குளிக்கும் போது கூட இருக்கிற இடத்துல காலை ஓங்கி இப்படி ஒத்துச்சு. என்னால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும், ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. என்னால் இந்த உலகம் சுவை பெறும், ஏனென்றால் நான் உப்பா இருக்கிறேன். என்னால் இந்த உலகம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும், சந்தேகங்கள் மாறும், ஏனென்றால் நான் வெளிச்சமாக இருக்கிறேன். பைபிளில் போட்டிருக்குல்ல? எஸ் ஆர் நோ? போட்டிருக்கா இல்லையா? உங்க பைபிள் இருக்குதா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. என்னால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றவங்கள சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சக்சஸ்க்கு என்ன வேணும்னா ரெண்டு வேணும். ஒன்று என்ன எதை எடுக்கணும்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வெளியே எடுத்துட்டு நமக்குள்ள என்ன வரும்? காட் கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்து, காட் கான்ஃபிடென்ஸுக்கு அடையாளம் எதுனா விசுவாசத்தை பிரதிபலிப்பது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ கடைசியா இந்த ஒரு முறை இதை நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் தேவனின் இலக்குகளையும் கனவுகளையும் அடைவேன், செய்து முடிப்பேன். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவோமா? அதுக்கு நான் ஒரு காரியம் முதல் சொன்னது திரும்பி ஞாபகப்படுத்திடுறேன். யார் கண்டிப்பா ஜெயிப்பா? தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை. கேள்வி என்ன? நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? எப்ப பிறந்தீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும்? டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா? சொல்லலாம், தெரியும். சரி, ஓகே. என்னைக்கு பிறந்தீங்கன்னு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும். பழைய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தெரியாது. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னை கவனிங்க தம்பி, என்னை கவனிங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே டேட் ஆஃப் பர்த் அவங்க 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த். அப்போல்லாம் பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் டே.
நாளையில் அவர் சொல்கிறாங்க கம்பெனியில், நாளையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறோம். அது எப்படி நீங்கள் எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம்? எங்கள் அண்ணனே எங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும்? ஓஹோ, அப்போ உங்கள் அண்ணன் தப்பான பர்த்டே கொடுத்துருக்குறாரு, வாப்பா 2 பேரும் ஒரே நாளில் போங்க. ஆனால் அங்கே டேட் ஆஃப் பர்த் தெரியாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, நீ எப்போ தேவனுக்கு பிறந்தேன்னு தெரியுமான்னு கேளுங்க. உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் தேவனுக்கு எப்போ? நான் சின்ன வயசுலேருந்து நான் சண்டே ஸ்கூலில் இருக்கிறேன். நானும் சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் போயிருக்கிறேன், கோயிலில் இருந்திருக்கிறோம், என்னென்னமோ காரியம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரியும் 1977 வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் 13ஆம் தேதி நான் ஒரு கேம்பில் நான் கலந்து கொள்ளும் பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். என்னால் சொல்ல முடியும். ஸோ இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு முதல் அடித்தளம் இது, நீங்கள் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு, விசுவாசம், சாட்சி உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம். நம்மளால் எழுந்து நின்று ஜெபிப்போமா? நம்மளால் எழுந்து நின்று ஜெபி. சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. குயிக், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. குயிக் ராஜா, குயிக். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னும் எந்திரிக்கிறதுக்கு ஆடி அசைஞ்சு எந்திரிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க தானே, நீங்கள் எப்படி ஓடுனீங்க பார்த்துட்டு தானே இருந்தேன் நான். இங்கேருந்து போய் அங்கே போய் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம். குட், ரைட். கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் மறுபடியும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சாட்சி இருக்கும். சாட்சி இருந்தால் தேவனை எப்படி கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து அப்பான்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன், அப்பான்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். அங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டீ. நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய். 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. நம்முடைய கைகளை உயர்த்தியோ வணங்கியோ, அப்பா நீங்க பிறந்த குடும்பம், உங்க தாய் தகப்பன், அவங்க யாரா இருந்தாலும் சரி, அதை இப்ப கன்சிடர் பண்ணாதீங்க, அதை பத்தி நினைக்காதீங்க. இப்பொழுது உங்களுக்கு தகப்பன் யார் என்றால் தேவாதி தேவன். தேவாதி தேவன். அதை உண்மையிலே நீங்க உணர்ந்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து என்னை உங்கள் பிள்ளையாய் மாற்றினதற்காக நன்றின்னு சொல்லுவோம். என்னை உங்க பிள்ளையாக நீங்க மாத்திருக்கிறீங்க, எனக்கு நீங்க தகப்பனாக இருக்கிறீங்க, உங்களுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்குது. ஏனென்றால் நான் தேவனால் பிறந்தவன். அன்பான வாலிப மகனே, மகளே, நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி உங்க உள்ளத்துக்குள்ள இல்லாமல், நீங்க வழக்கத்தின்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த குடும்பத்துல பிறந்ததுனால நீங்கள் அந்த மதத்தை பின்பற்றவர்களாக சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். அப்படி இருப்பீங்கன்னா நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏனென்றால் தேவனால் யாரெல்லாம் பிறக்கிறோனோ அவன் உலகத்தை ஜெயிப்பான். நீங்கள் வெற்றி பெற, அப்படி வித்து வெற்றி பெற வைக்கும் ஒரு வித்து உங்களுக்குள் தேவனுடைய வித்து வர வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த மாலை நேரத்தில் எனக்கு அப்படிப்பட்ட
தேவனால் பிறந்து விட்டேன் என்கிற நம்பிக்கை, அந்த சாட்சி எனக்குள்ள இல்ல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது சொன்னா நீங்க உங்கள் கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படியாக தேவன் அதை உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் தேவனால் பிறக்கும்படி விரும்புகிறேன். ஒரு சில கரங்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். யாரெல்லாம் உண்மையா கை உயர்த்தி காண்பிக்கிறீங்களோ நீங்கள் என்னை இந்த கூட்டம் முடிவில் என்னை பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி, உங்களை மறுபடியும் பிறக்கும் அந்த அனுபவத்துக்குள் கொண்டு வரும்படி நான் விரும்புகிறேன். பின்பாக இருக்கிற தலைவர்கள், அந்த பிள்ளைகளை நீங்கள் கவனிங்கள். அவர்கள் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்துக்குள் வருவதன் மூலமாக அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த தேசத்திலே வெற்றியோடு கூட வாழ நீர் எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வெற்றி ஆண்டவரே, அது படிப்பில் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு நல்ல வேலையை நோக்கி நீர் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும்படி வாசல்களை திறப்பதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் மனதில் நான் வெற்றி பெற ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன் என்கிற அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள் நீர் தந்து அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.